ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டியாக சின்ன விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தோம். அந்த காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணால் எப்படியெல்லாம் கெட்டு போகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேங்க. அம்மா இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து சந்தைக்கு போயிடுவாங்க. அம்மைக்கு வாரமான சந்தைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வேலைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து நான் சந்தைக்கு போகாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து காய்கறிகளை வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துட்டேன். ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதே நான் போயிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் இனிமேல் நல்லா பார்த்து விலை கம்மியாக எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் பார்த்து தான் வாங்குவேன். இப்போ நான் எப்படிலாம் ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது என் பையன்ட்ட நான் கவர் எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன். கவர் வாங்கும்போதே அங்கே காய்கறிகள் வாங்கும்போது ஒரு சில காய்கறி நம்ம பொறுக்கி போடுற காய்களாக இருக்கும் இல்லையா, அந்த காய்கெல்லாம் தனியாக ஒரு கவரில் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ரொம்ப ஒவ்வொன்றா வெங்காயத்துக்குள்ளே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா பொறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக நம்ம கவர் கொடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா அது மாதிரி கவர் நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா, நான் போகும்போதுமே ஒரு சில டயத்தில் அப்படி தான் பண்ணுவேன். கவரில் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது கெட்டு போனது ஒரு மாதிரி சில காய்கறிகள் நல்லா இல்லாத காய்கறி மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த கவரை அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. நான் அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த டைம் பையன் அடி போட்டதுனால எல்லா காய்கறிகளுமே அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சில டயத்தில் நான் மேக்ஸிமம் வந்து வெங்காயத்துக்குள்ளே நான் போடுற அளவுக்கு 10 சின்ன வெங்காயத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோவக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவாங்க. நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இது மாதிரி கவரில் வாங்கிட்டு வரது தனியாகவே இங்கேருந்து வீட்டிலேருந்தே நான் கவர் கொண்டு போயிடுவேன். நாங்கள் சந்தையில் கவர் கிடைக்காதுங்கிறதுனால பழைய கவரில் இருக்கும் இல்லையா, அந்த கவரில் எடுத்துகிட்டு போய் அதிலேயே வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றா வந்து நம்ம சீக்கிரம் செய்யக்கூடிய காய்கறிகளை வந்து தனித்தனியாக போகிற காய்கறிகளை வந்து நான் தனித்தனியாக ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது மாதிரி வந்து நம்ம லேட்டாக ஆனாலும் சமைக்கலாம் அப்படிங்கிற காய்கறிகளை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே கவரில் போட்டுருவேன். சீக்கிரம் கெட்டு போகாத காய்கறி, அந்த மேராக்காய், நூல்கோசு, அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முள்ளங்கி, இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது வெள்ளரிக்காய் வந்து நான் வெளியே சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூடையில் பழங்க வாங்குற கூடை இருக்கு இல்லையா, அந்த கூடையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த புடலங்காய், பாவக்காய் எல்லாமே தனித்தனியாக, புடலங்காய்க்கு நம்ம கவர் தேவையில்லை, அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மல்லித்தலை இது எல்லாமே வந்து நான் நல்லா நீட்டாக கட் பண்ணி உள்ளே வந்து புல், இந்த செடி சத்திலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடிகள்லாம் நிறையா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, டிஷ்யூ பேப்பரில் வந்து பூசணிக்காய்லாம் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தால் தீராது. அதனால் வந்து சும்மா ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு மட்டும் நான் பூசணிக்காய் அப்போவே வாங்கிட்டு வருவேன். இது என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாளே நான் செஞ்சுருவேன். ஏன்னா அது ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலுமே நம்ம என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே ரொம்ப தாங்காது. அதனால் வாங்கிட்டு வந்த உடனே வந்து அடுத்த நாளே நான் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதேமாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா தனியாக நல்லா க்ளீன் பண்ணதை வந்து எடுத்து வெங்காய கூடையில் வந்து தனியாக போட்டு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே லெமன் இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு, தேங்காய்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு, தேங்காய் மட்டும் கவரில் நான் போட மாட்டேன், அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. கத்திரிக்காய், லெமனை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இது என்ன பண்ணால் அதுக்கப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை தழை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்க முடியாது. கருவேப்பிலை மட்டும் வாஷ் பண்ணி நம்ம உருகி எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை மட்டும் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு உருகி தனியாக எடுத்து பவுலில் நான் போட்டு வச்சிட்டாங்க. இது வந்து மல்லித்தலை, புதினா தலை வந்து நம்ம வாஷ் பண்ணால் அது என்ன தான் வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சாலுமே கெட்டு போயிடும். அதனால் வந்து அது தனித்தனியாக ஒரு பவுலில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பவுலில் வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. இது நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்குமே நல்லாவே தாங்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக தீர்த்துருவேன். என்னென்ன காய்கறி சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் என்கிட்ட வந்து நான் மேக்ஸிமம் எதுவுமே வேஸ்ட் பண்ண விடவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம காசு போட்டு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து வாங்குகிறோம், அதை வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால் நம்மளுக்கு நட்டம்தான் ஆகும் இல்லையா. உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து நான் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சில டயத்தில் நம்ம தேங்காய் சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகும்போது என்ன தான் பார்த்து வாங்கினாலும் ஒரு சில டயத்தில் கெட்டு போகுது, நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து தேங்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே ஓப்பன் ஸ்பேஸாக வந்து காய்கறிகளை வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த வந்து காய்கறிகள் கெட்டு போகாமல் பார்த்து